தேர்தல் வாக்குறுதி எண் 181 படி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தற்பொழுது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களை காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்து வரக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 12,000 நபர்கள் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். அவர்களை பகுதி நேர ஆசிரியர் என்ற அடிப்படையில் இருந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றது அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சூழல்ல திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையின் 181வது வாக்குறுதியின் அடிப்படையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை இந்த அரசை வலியுறுத்தி கேட்பதாக தொடர்ந்து போராட்டத்திற்கான அறிவிப்புகள் வெளியிட்டு வந்தாங்க. இது தொடர்பாக ஒரு கடந்த பேச்சுவார்த்தையானது டிசம்பர் 6ஆம் தேதி நடத்தப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாமல் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து இன்று 10ஆம் தேதி வாக்கில் அவர்கள் கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இன்றைய தினம் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானம் அருகே அவருடைய அந்த போராட்டமானது தொடங்கியிருந்தது. ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதனால காவல்துறையினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களை தற்பொழுது கைது செய்து வருகிறார்கள். மேலும் பேருந்தில் ஏற மறுக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்றி கைது செய்யக்கூடிய நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து போராட்டத்தில் இங்க பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.